திருமண வாழ்வு, குடும்ப நலன், பெண்களின் சக்தி ஆகியவற்றுக்காக வழிபட சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர்களால் நிறுவப்பட்ட பின்னர் நாயக் மன்னர்கள் 16 முதல் 17ஆம் நூற்றாண்டு கோயிலை விரிவுபடுத்தி இன்று காணும் அற்புதமான கோபுரங்கள் மற்றும் 1000 தூண்கள் மண்டபம் உருவாக்கினர். பாண்டிய மன்னருக்கு 3 மார்புகளுடன் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அந்த குழந்தையின் பெயர் மீனாட்சி. முனிவர்கள் கூறினர், அவள் லார்ட் சிவாவை மணந்தால் 3வது மார்பு மறைந்துவிடும். லார்ட் சிவா சுந்தரேஸ்வரர் என்ற அழகிய வடிவில் தோன்றினார். இறுதியில் சுந்தரேஸ்வரரை மணந்தாள். அதனால் மதுரை திருமண நகரம் என்று அழைக்கப்படுகிறது. திருமணத்திற்குப் பிறகு 3வது மார்பு மறைந்தது. மீனாட்சி சிறுவயதிலிருந்தே வீரத்துடன் வளர்ந்து உலகை வென்றாள். மீனாட்சி சக்தியின் வடிவம், சிவா பரம்பொருளின் வடிவம். இருவரின் திருமணம், சக்தி மற்றும் சிவன் இணைவு பிரபஞ்சத்தின் சமநிலையை குறிக்கிறது. இது மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவில், உலக புகழ்பெற்ற சைவ வைணவ தலம். கோயிலில் 14 பெரிய கோபுரங்கள் உள்ளன. சுவாமி சன்னதி கோபுரம் 170 அடி உயரம் கொண்டது. கோயிலின் சுவர்கள் மதுரை கலாச்சாரம், புராணங்கள், கலை அனைத்தையும் வெளிப்படுத்துகின்றன. மதுரை மீனாட்சி கோயிலில் நடைபெறும் சித்திரை திருவிழா சுமார் 10 லட்சம் பேர் பங்கேற்கும் மிகப்பெரிய திருவிழா ஆகும்.